காலை வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள். நேற்று நம்ம சிங்கப்பெண்கள் பூரா மகளிர் தினம் கொண்டாடி இருப்பீங்க. இன்றைக்கி காலையில் எழுந்ததே லேட்டு. காலையில் சாம்பார் வச்சு தோசை போட்டுடலாம். பச்சை மிளகாய் பருப்பு சாம்பார், மிளகாய், சின்ன வெங்காயம் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு, தேவையான அளவு பச்சை மிளகாய், ஒரு 3 தக்காளி, சும்மா ஒரே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொட்டை புளி அதில் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா மதியத்துக்கு கெட்டுடும். வெங்காயம் எல்லாம் தாளிக்கிறதுக்கு போயிடலாம். பருப்பு வெந்துருச்சு, கடைஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சு. லைட்டாக சீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அண்ட் 2 வரமிளகாய், நல்லா பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே அப்படியே லைட்டாக உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயம் ஒதுங்கி கடைஞ்சி வச்ச பருப்பை ஊற்றி தாளிச்சாச்சு. இந்த சாம்பாருக்கு ஹைலைட் என்ன தெரியுங்களா? பெருங்காயமும் ஜீரகம் மட்டும்தான். நம்ம சாம்பார் பொடி அது இதெல்லாம் எதையுமே போடக்கூடாது. வெங்காயம் வேக வைக்கிறதுமே நம்ம தேவையான அளவு பருப்பு, பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம் அண்ட் தக்காளி, புளிப்புக்கு ஏற்ற தக்காளி, ஒரே ஒரு கொட்டை புளி, அதை மட்டும் போட்டு வேக வச்சு நல்லா பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், பெருங்காயம், தாளிப்புக்கு இது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இதை நீங்கள் இட்லிலையும் சாப்பிட்லாம், தோசையிலையும் சாப்பிட்லாம். இதில் ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா? ரொம்ப பருப்புக்கு நெய் போட்டு சாப்பிட்றவங்க இந்த சாம்பார் ஊற்றிட்டு இட்லியோ தோசையோ வச்சுட்டு மேலே 1 ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அமேசிங்காக இருக்கும். சரி, ஓகே, பாய்.